ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மேன் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஃபைவரோட சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் நிறையா படித்தேன். ஃபைவர் பற்றி ஒரு 4-5 கோர்ஸ் நான் பை பண்ணி வச்சுருந்தேன். பட் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எல்லாமே டிஃபராக இருந்துச்சு. எப்படி நம்ம கிக்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி நம்ம அழகாக கிக்ஸை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா கொடுத்துருந்தாங்க. பட் அது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நான் சொல்லிடுவேன், உங்களுக்கும் சில பேர்த்துக்கு புரியும். பட் ஆஸ் எ பிகினராக இருந்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதுக்கெல்லாம் தனியாக ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிக்கும் டெம்பரரியாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஐ மீன் கிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. பட் அதிலையும் டீப்பாக பார்க்கல, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் எப்படி செட்டப் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ அதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது சின்ன வீடியோ தான். இதில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 4 டைம் நல்லா யோசித்து அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் உங்கள் ஸ்கில்ஸ் அண்டு கேட்டகரிஸ்லாம் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மலாக அதில் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணாதீங்க. எது டிமாண்டோ அந்த டிமாண்ட் ஸ்கில் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ புதுசாக எஸ்சிஓக்கு ரொம்ப காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் எஸ்சிஓ கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்ஸ். அதில் கேட்டகரிஸில் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ அப்படின்ட்டு சில கேட்டகரிஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதில் ஃபில் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல், டக்குன்னு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அதான் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்கில் ஐ மீன் கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபைவரோட இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ரொஃபைல் போயிருங்க. ப்ரொஃபைல் போனதும் உங்கள் நேம் இருக்கும், உங்கள் டிபி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரி 1 லைன் இருக்கும். இதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணி ஒரு 1 லைனில் உங்களை பற்றி கொடுத்துருங்க. பட் இது கேட்சி வேர்ட்ஸாக இருக்கணும். இது நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிலேட்டடாக மேட்ச் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, எஸ்டர்டே வீடியோவில் கூட இந்த டிஸ்கிரிப்ஷனோட ஒரு ஃபார்மேட் கொடுத்தேன். அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸ் மெயினாக இங்கிலீஷ் நீங்கள் வச்சுங்க. அது போக உங்களுக்கு 2 லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் டேக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் மேலே போய் நிற்கும். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரக்கு ஃபைவர் கம்யூனிட்டியை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் அப்படியே வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் லிங்க்டு அக்கௌண்ட்ஸ். இந்த லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது. நான் இதில் வெறும் கூகுள் மட்டும்தான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த எதுவுமே நம்ம லிங்க் பண்ணல. பிகாஸ் இது ஒரு ஃபேக் அக்கௌண்ட், சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட். ஸோ நான் அதை டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கில்ஸ் நான் வெறும் 4 தான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் 7 to 9 நேச்சுரல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இது எஜுகேஷன் சும்மா அடிச்சு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் அது சும்மா அடிச்சு விட்ருக்கேன். இது ரெண்டுமே நீங்கள் கொடுக்கும்போது ஒரிஜினல் கொடுங்க. சர்டிஃபிகேட் மெயினாக பார்ப்பாங்க, ஓகேவா. ஸோ சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நேச்சுரல் வீடியோவில் சொன்ன மாதிரி மொபைல் டிசைன்ஸுக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கிக்ஸ் க்ரியேட் பண்ணி வைக்கல இனியும். ஓகே, இதில் செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள் நீங்கள், ஓகேவா. இது உங்களுக்கு அக்கௌண்ட் இது எனக்கு வேணாம், இந்த அக்கௌண்ட் நான் டெலீட் பண்ணுறேன், என்னால் இதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா ஐ எம் லீவிங் பிகாஸ் சூஸ் ரீசன். இதில் ஏதோ ஒரு ரீசனை கொடுத்து டீஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணால் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி போய்ட்டு உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன் வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் உங்கள் இமெயிலுக்கோ இல்லை உங்கள் மொபைலுக்கோ OTP வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக் தான். அது ஒரு பிகினருக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அன்யூஷுவலாக மெசேஜஸ் ஆர்டர் மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் அன்செக் பண்ணி விட்ருங்க. அன்செக் பண்ணி விட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்து வச்சுருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மற்ற இடத்துல ஐ மீன் ஃபைவர் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணிங்க. உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துருங்க. நான் சும்மா உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன்.
ஸோ அப்படி தான் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இது நமக்கு தேவையில்லை, நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து இது தேவையே இல்லை, நீங்கள் இதை ஃபில் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இதை செக் பண்ணி கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இது என்ன பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்து அவங்க பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு இன்வாய்ஸாக வரும். ஸோ யூஸ்ஃபுல் தான். எதுக்கும் நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இதை எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இது வரைக்கும் என்னோடய ஏர்னிங்ஸ் 0. யுவர் ரீபர்ஸ்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இது எப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஆன்லைனில் பே பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ராடக்ட் வரும். சேம் ப்ராசஸ் தான். இதில் அவங்க ஃபஸ்ட்டே பே பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகி கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து Fiverr கிரெடிட்ஸ் வந்து இது வந்து ரெஃபர் பண்ணுற மூலிமா. அது எந்த மாதிரி ரெஃபர்னால், நீங்கள் ஒரு சர்வீஸ் வச்சுருக்கீங்க, அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. ரெஃபர் பண்ணி அந்த சர்வீஸை அவங்க வாங்கினாங்கன்னா, ஓகே எனக்கு இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் மூலிமாவும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது பண்ணித்தரணும் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்க யாருக்காவது பண்ணித்தரணும்னா இந்த Fiverr மூலிமா போங்க, உங்களுக்கு இது மூலிமா நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். நம்ம இந்த செட்டிங்ஸ் செக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் தெரியும்னா ஃபஸ்ட் ஸ்விட்ச் டு பையிங் கொடுத்துட்டு அவங்க எப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, அதான் ஃபஸ்ட் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கேட்டகரிஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ கொடுத்துருக்காங்க, பேட்டர்ன் டிசைன் நியூ, ஆல்பம் கவர் டிசைன் நியூ, ட்ரேட் பூத் டிசைன் நியூ, இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் நியூவாக சில கேட்டகரிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஈஸியாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டகரின்னு நல்லா சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களால் ஒரு ஐடியாவை எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியாத ஸ்கில்லை எடுத்து இடையில ஸ்ட்ரக்காக இருக்க பதிலாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா வரக்கூடிய ஸ்கில்லை எடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகாது, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணும், அவசரமே இல்லை, பொறுமையாக பண்ணுங்கள். இது ஸோ கரெக்டான கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். நீ என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுவேன் நானே யோசிக்கலை. பிகாஸ் கிராஃபிக் டிசைன்ஸில் நிறையா இருக்குது. இதில் ரெஸ்யூம் டிசைன்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கணும், நீங்கள் வேணால் ரெஸ்யூம் டிசைனை கொடுத்து பாருங்கள். ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் 4.9. பட் அவர் ஒர்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓகே, எல்லா இதுவும் ஒரே வீடியோவில் சொல்லிவிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Fiverr டியூட்டோரியல்ஸ் A to Z பிகினர் டு அட்வான்ஸாக நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கிக்ஸோட டிஸ்கிரிப்ஷன், பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், அதில் கொடுக்குற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ரேட் ஃபிக்ஸேஷன், அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ், அது எல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம்.